வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை கணிசாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் ஜிடிஎஸ்ஸுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பார்த்திங்க அப்படின்னா ஜிடிஎஸ் பார்த்திங்கன்னா இதற்கான வேலைவாய்ப்புக்கான ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் வர இருக்க 10th மார்க் வச்சு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சொந்த ஊர்லேயே பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு இடங்களில் ஜிடிஎஸ்க்கான வேலைவாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் டேட் 19/2/2023 கொடுத்துருக்காங்க. 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜிடிஎஸ்க்கான வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ்க்கான அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டேட் வைஸ் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் 19ஆவதாக பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ரிலீஸ் பண்ண இருக்காங்க. தென் இதில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இதில் பல்வேறு தகவலை இந்த வீடியோலேயே நம்ம ஜிடிஎஸ்க்கான ஜிஓவையும் நான் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா போஸ்ட்டில் வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் ஜிடிஎஸ்க்கான அதாவது பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்டர். தென் இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இஷ்யூ எப்போ பண்ணுறாங்க அப்படின்னா 27/1/2023. ஸோ இந்த டேட்லேருந்து 12/2/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இவங்க இந்தியா போஸ்ட் அதாவது ஜிடிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண இருக்காங்க. தென் இதற்குள்ள பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு எடிட் பண்ணுறது தென் கரெக்ஷன் பண்ணுறது இதற்கான மாடிஃபிகேஷனுக்கான டைமிங் பார்த்திங்க அப்படின்னா 17லேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தென் இதற்கான ரிலீஸை பொறுத்த வரைக்கும் 3rd வீக் அல்லது 4th வீக் பிப்ரவரியிலேயே பண்ண இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 1 வீக்லேயே பார்த்திங்க அப்படின்னா இதற்கான ப்ராசஸ் முடிக்க இருக்காங்க. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இது முடிச்சு கிட்டத்தட்ட 1 மந்த் டைமிங்குள்ளே இதற்கான ரிசல்ட்லேருந்து எல்லாமே ரிலீஸ் பண்ண இருக்காங்க. இந்த ஜிடிஎஸ்க்கான போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th அல்லது அதுக்கு மேலே படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் போதுமானது. இதுக்கு பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் சப்மிஷன் பொறுத்த வரைக்கும் 27/1/2023 16/2/2023 இந்த டேட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தென் கரெக்ஷன் பொறுத்த வரைக்கும் 2 டேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் இவங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிபிஎம் அண்டது ஏபிபிஎம் அல்லது டாக்ஸ் சேவா அப்படிங்கிற மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பிபிஎம் பொறுத்த வரைக்கும் 12,000லேருந்து 29,380 வரைக்கும் சேலரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டாக்ஸ் சேவா பொறுத்த வரைக்கும் 10,000லேருந்து 24,470 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறத இவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதற்கான சேலரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா பிபிஎம்னுடைய ரோல் ஆஃப் ஒர்க் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத இவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏபிபிஎம் அப்படிங்கிறதுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படிங்கிறதும் இவங்க கொடுத்துருக்காங்க. தென் இதற்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தென் அது மட்டும் இல்லை ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிசி கேண்டிடேட் 43 இயர்ஸ் வரைக்கும் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட் 45 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 10th மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாம்ஸ் கிடையாது. 10th மார்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹையஸ்ட் மார்க் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க டிவைட் பண்ணி அந்தந்த ஏரியாஸில் இவங்க கொடுத்துருக்காங்க போஸ்டிங்ஸ். தென் இதற்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். தென் உங்களுக்கு சைக்கிள் ஓட தெரியணும் அப்படிங்கிறது மட்டும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுடைய கண்டிஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா இவங்க கேட்டகரி ஆஃப் டிசபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு சிலதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. தென் அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன்.in. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே ஜிடிஎஸ்க்கான போஸ்டிங் எல்லாருமே அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த போஸ்டிங்காகவும் இதே வெப்சைட் தான் கொடுத்துருக்காங்க இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன்.in. தென் இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த 4,000 வேக்கண்ட் இவங்க பார்த்திங்கன்னா போன வருஷம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா அகைன் 4,000 எபோவ் வேக்கண்ட் வர இருக்குது. ஸோ இதற்கான அப்ளிகேஷன் எப்போ அதாவது நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டேட்டில் 17ஆம் தேதி. ஸோ இந்த டேட்டில் 27லேருந்து 16 வரைக்கும். சரிங்களா? ஸோ இந்த டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா இதற்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண இருக்காங்க. ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னாலும் அடுத்தடுத்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோலேயே நம்ம நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே கன்யூஸாக பாருங்கள். இப்போதைக்கு
இந்த இன்ஃபர்மேஷனை வந்து எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா ஜிடிஎஸ்க்காக அப்ளை பண்ணுறதுக்காக வந்து பல்வேறு நபர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணவங்க, தென் டிகிரி பாஸ் பண்ணவங்க எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.